வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டிகள் ஜெயிக்கலாமாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டிகள் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளிக்க இருக்காங்க. நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகத்திற்கு இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சி போகலாம். வணக்கம் சார். நேற்றைய மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருந்தது? தென் க்ளோசிங் எப்படி சார் இருந்தது மார்க்கெட்? அதாவது நேற்று அகைன் உக்ரைன் ரஷ்யா டென்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு கோல்டு அகைன் ரீபவுண்ட். ஆனா 1262 பக்கம் 60 எல்லாம் பிரேக் பண்ணி நேற்று என்ன சொல்லியிருந்தோம்னா 62 பிரேக் ஆச்சு அப்படின்னா குறைஞ்சது $6 ஃபால் ஆகும்னு சொல்லுவோம். ஆனா எதிர்பார்த்த மாதிரி பிரேக் 57 56 போச்சு மார்க்கெட். போயிட்டு அகைன் மார்க்கெட் செட்டில் ஆகிற டைமுக்கு உக்ரைன் ரஷ்யா டென்ஷன்ஸ் அதிகமாயிட்டு அப்படியே மார்க்கெட் ரீபவுண்ட் ஆகி $1269 பக்கம் முடிவடைஞ்சிருக்கு. இன்று அதிகாலை மார்க்கெட் கூடுதலாக $2 ஏறிதான் இருக்கு. ஸோ இது கோல்டு சில்வரை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் அதனை அடுத்து க்ரூட் ஆயில் இந்த உக்ரைன் ரஷ்யா இதாவது நம்ம இத்தனை போன ஒரு வார காலத்துல ஒரு மாத காலத்துல உக்ரைன் ரஷ்யா டென்ஷனால தான் ஆயில் ஏறணும். ஆனா குறிப்பா நேற்று எடுத்து பார்த்தோம்னா நேற்று தான் சொல்லியிருக்காங்க உக்ரைன் ரஷ்யா டென்ஷனால ஆயில் ஏறி இருக்கு அப்படின்ட்டு. எப்போ ஏற வேண்டியது ரொம்ப லேட்டா ஏறி இருக்கு. ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் ஓரளவுக்கு தான் பிஹேவ் ஆகுது. அது ஒரு காரணமா தான் எடுத்து காட்டுறாங்கன்றது சொல்ல வரேன். பேஸ் மெட்டல்ஸை பொறுத்தவரைக்கும் பெரிய மாறுதல் லைக் லண்டன் மார்க்கெட்லயும் இங்க லோக்கல் மார்க்கெட் கரன்சினாலும் லைட் வேரியேஷன் இருந்திருக்கு. தொடர்ந்து பேசுவோம் சார். பெங்களூர்ல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் விஜயகுமார். வணக்கம் மேடம். சொல்லுங்க விஜயகுமார், உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க விஜயகுமார். சார் இப்போ சில்வர் ஆக்சுவலா போன வாரம் தேர்ஸ்டே அன்னைக்கு 19,350 இருந்து 2.5% மேல ஆயிடுச்சுங்க. 19.950 ஹை ஆயிடுச்சுங்க. சோ அது நிறைய டாட்டாஸ் எல்லாம் வந்தது. அந்த டாட்டாஸ் அஃபெக்ட் ஆகுறது அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தானா இல்ல எப்பயுமே அந்த ஹோல் வீக் இருக்குங்களா? அப்புறம் எப்படி மேல ஏறுது அப்படிங்கறது ஃபால்ஸா மேல ஏறுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா? அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க, விளக்கம் தர முடியுங்களா? அதாவது லைக் 19.37ல இருந்து மார்க்கெட் 447ல இருந்து இமீடியட்டா ஒரே நாள்லயே 2827 வரைக்கும் வந்தது. அந்த ஃபால் அன்னைக்கு ஒரு நாளுக்கான செய்தியா நீங்க கேக்குறீங்க. செய்தி அப்படிங்கறது டெக்னிக்கலா மார்க்கெட் இறங்கணும் அப்படி அன்னைக்கு அதே என்னைக்கு மார்க்கெட் இறங்குச்சோ அதுக்கு முந்தின எடுத்து பார்த்திருந்தீங்கன்னா இல்ல அதிகாலையே இதே நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருப்பேன். இந்த சப்போர்ட் கோல்டு பிரேக் ஆச்சுன்னா கோல்டும் இறங்கும் சில்வரும் இறங்கும். அதனை அடுத்து சில்வரும் இறங்கி இருக்கு. ஆனால் அது டெக்னிக்கலா நான் சொன்னேன். பட் ஃபண்டமெண்டல் தகுந்த மாதிரி வெளியாச்சு, அவ்வளவுதான். பட் அந்த மாதிரி ஃபண்டமெண்டல் வெளியாகுதும் அன்னைக்கு ஒரு நாள் தானே தவிர அடுத்த நாளே கிடையாது. சார் கோல்டு கடந்த 4 டேஸா ஒரு கண்டினியூஸ் ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்திருக்கு. இது என்ன ரீசன் சார்? கோல்டு தொடர்ந்து சரி என்ன காரணம்? டவுன் ட்ரெண்ட் கண்டினியூவா கொடுத்தது அகைன் அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப் ட்ரெண்ட் எல்லாம் ஸ்டார்ட் ஆகல. இந்த ரீட்ரேஸ்மெண்ட் தொடர்ந்து 3 நாள் இறங்கினதுக்கு ஒரு நாள் ரீட்ரேஸ்மெண்ட் நேற்று கொடுத்திருக்கு. சோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் தொடர்ந்து நீடிக்குதா அப்படிங்கிறது மார்க்கெட் இன்னைக்கு $1275 மேல முடிவடைஞ்சது அப்படின்னா அந்த ரீட்ரேஸ்மெண்ட் கண்டினியூ திருப்பி ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதுன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பேஸ் மெட்டல்ஸ்ல அலுமினியம் அண்ட் சிங்க் மே ட்ரேட் புல்லிஷ் மூவ்மெண்ட்ல இருக்கு. தென் அதே மாதிரி காப்பர் அண்ட் லெட் டு பி பேரிஷ் மூவ்மெண்ட்ல இருக்கு. அதை பத்தி சொல்லுங்க. பேஸ் மெட்டல்ஸ்ல இட்ஸ் மிக்ஸ்ட் ட்ரெண்ட். அதாவது இங்க எம்சிஎக்ஸ்ல மட்டும் மேல கீழே இருக்கு அப்படிங்கிற மாதிரி இல்ல, லண்டன்லயும் அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த ஒரு 2 பேஸ் மெட்டல்ஸ் 2 கமாடிட்டி மேல 2 கமாடிட்டி கீழே அப்படின்னாலே பேஸ் மெட்டல்ஸ்க்கான ரெக்குவயர்மெண்ட் குளோபலா இல்லன்னு தான் அர்த்தம். குளோபலா பேஸ் மெட்டல்ஸ்க்கான ரெக்குவயர்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஒன்னு எல்லாமே இறங்கணும், இல்ல எல்லாமே இறங்கணும். எந்த ஒரு ப்ராப்பர் எக்கானமி நியூஸ் இல்ல அப்படிங்கறதுனால எல்லா பேஸ் மெட்டல்ஸுமே சைட் வேவ்ல தான் இருக்கு. இன்னும் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகல. பேசுவோம் சார். கும்பகோணத்துல இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் அரவிந்த். ஹலோ, சொல்லுங்க அரவிந்த், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார் பேசுறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்க அரவிந்த். சார் இப்ப இலியட் வேவ் யூஸ் பண்ணும்போது ஃபோர்த் வேவ் ஃபர்ஸ்ட் வேவோட ஹையை கட் பண்ணக்கூடாது அப்படின்றது ரூல் இருக்கு. பட் இன்ட்ராடேல எடுத்து பண்ணும்போது நிறைய தடவை அது மாதிரி கட் ஆகுது. அதே சமயம் ரெண்டாவது வேவ்ல பாத்தீங்கன்னா ட்ரையாங்குலர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகக்கூடாது அப்படின்ற ரூலையும் பாத்தீங்கன்னா இன்ட்ராடேல இது இருக்கு. இது என்ன காரணம்? இன்ட்ராடே அது ஹையர் டைம் ஃப்ரேம்ல மட்டும் தான் நல்லா இருக்குமா, இல்ல ஷார்ட் ஃப்ரேம்ல யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபோர்த் வேவ் ரொம்ப சாதாரணமாவே ஃபர்ஸ்ட் வேவோட ஹையை கட் பண்ணுது? இன்னொன்னு பாத்தீங்கன்னா இலியட் அவரு கண்டுபிடிச்சப்ப பாத்தீங்கன்னா மார்க்கெட் இறங்குது அப்படின்னா அது அப்ப வாங்கினவங்க தான் விற்பாங்க. பட் இப்போதைக்கு இருக்கப்படி ஷார்ட் போற ஒரு ஆப்ஷன் இருக்கு, வித்து வாங்குற மாதிரி ஒரு டெக்னிக் இருக்கிறதுனால இது எந்த அளவு சாத்தியமா இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. மூவ் ஏதாவது போன ஒரு மாதம் 1.5 மாதம் எடுத்து பார்த்தோம்னா மார்க்கெட் மூவிங் பேட்டர்ன் பெருசா இல்ல. ஏதோ ஒரு மாதத்துல 2 நாளோ இல்ல 3 நாளோ ஒரு 1000 பாயிண்ட் 1200 பாயிண்ட் மூவ்மெண்ட் சில்வர்ல காட்டுதே தவிர
ரெகுலரா எடுத்து பார்த்தோம்னா பெரிய மூவ்மெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகல. ஸோ அந்த மாதிரி இன்ட்ராடேக்கு நீங்க எடுத்து பார்க்கும்போது டைம் ஃப்ரேம் வச்சு நீங்க பாக்குறது சரிதான். 15 minutes டைம் ஃப்ரேம் வச்சு பாருங்க. ட்ரையாங்குலர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது தகுந்த மாதிரி நீங்க லாங் பிஹேவ் பண்ணுங்க, தப்பே கிடையாது. மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதும் ட்ரையாங்குலர் பேட்டர்ன்ல தாராளமா காட்ட தகுந்த மாதிரி நீங்க ஷார்ட்டுக்கு மாத்திக்கோங்க. டைம் ஃப்ரேம் டிபெண்ட்ஸ் அப்பான் நீங்க தான் மாத்திக்கணும். மார்க்கெட் மூவ்மெண்ட் அதிகமா இருக்கு அப்படின்னா டைம் ஃப்ரேம் குறைச்சிக்கோங்க. மார்க்கெட் மூவ்மெண்ட் குறைவா இருக்கு அப்படின்னா டைம் ஃப்ரேம் அதிகப்படுத்திக்கோங்க. அப்ப ட்ரெண்ட் கரெக்டா தெரியும் உங்களுக்கு. மேலும் பேசலாம் சார். சேலத்துல இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் ஷரீஃப். வணக்கம் மேடம். சொல்லுங்க ஷரீஃப், உங்க சந்தேகங்களை கேளுங்க. மேடம் சார் பேசலாமா மேடம்? பேசுங்க சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க ஷரீஃப். சார், நான் இந்த உங்களுடைய இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப நாளா வாட்ச் பண்றேன். வாட் யூ ஆர் கிவிங், நீங்க அந்த சில்வர் அண்ட் கோல்டுக்கு இந்த கொடுக்கற அந்த ஒரு ரிசல்ட் பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா வந்துட்டு இருக்குது. மீன்ஸ் நான் அந்த உங்களுடைய அந்த கிளாஸஸ் வரலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒரு டவுட். நான் வந்து பிசிக்கல் செல்லர் தான், லோக்கல் மார்க்கெட்ல வந்து பை பண்ணி செல் பண்றேன். ஸோ லைக் புரோக்கரேஜ் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன். மீன்ஸ் இப்ப நான் லாஸ்டா பாத்தீங்கன்னாக்கா ஒரு 42,300 M6 பிரைஸ்ல வந்து ஒரு 15 kg பக்கம் பை பண்ணிருக்கேன் சார். வெதர் நான் லாங் டேர்ம் வெயிட் பண்ணி பார்க்கலாமா, இன்க்ரீஸ் ஆகுமா? பையிங் ஹோல்ட் பண்ணலாமா நீங்க சிம்பிளா கேக்குறீங்க. 40-300 பையிங், அதாவது லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணாதீங்க. நீங்க வாங்கின ரேட் ஓரளவுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்க குவிட் பண்றது, எக்ஸிட் பண்றது, வித்துட்டு வெளியாகிறது நல்லது. ஏன்னா ட்ரெண்ட் வந்து எப்பனாலும் ரிவர்ஸ் ஆகலாம். சார், M6 காப்பர் வந்து ஸ்டக் இன் சைட்வேஸ் ரேஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி சொல்லுங்க. காப்பர் தற்போதைய ட்ரெண்ட் என்னவா இருக்கு? இல்ல, M6 காப்பர் இப்போதைக்கு நாட் ஓன்லி காப்பர், எல்லா பேஸ் மெட்டல்ஸுமே சைட்வேஸ் தான் போயிட்டு இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். முந்தின கேட்ட கேள்வி கூட எதுவுமே வந்து ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகல. ஏன்னா வந்து யுஎஸ் எக்கானமி போன வாரம் வீக், போன வாரம் வீக், நேற்று திங்கள் ஸ்ட்ராங், செவ்வாய் அகைன் உக்ரைன் ரஷ்யா டென்ஷன்ஸ்னால ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் வீக். இந்த மாதிரி மிக்ஸ்டு ட்ரெண்டா இருக்கிறதுனால யுஎஸ் எக்கானமி ப்ராப்பரா ஸ்ட்ரென்த் ஆகல அப்படிங்கறதுனால அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய யூரோப்பியன் எக்கானமியோ இல்ல சைனீஸ் எக்கானமி என்ன எதுவும் ஸ்ட்ராங் ஆகும். யூரோப்பியன் எக்கானமியோ சைனீஸ் எக்கானமியோ ஸ்ட்ராங் ஆனாலோ இல்ல ஒன்னு வீக் ஆகும். ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னு ஆனா டிமாண்ட தகுந்த மாதிரி மாறும். ரெண்டும் வந்து ஒரே மிக்ஸ்டு ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால இங்க வந்து பேஸ் மெட்டல்ஸ்க்கான டிமாண்ட் சப்ளை இல்லாததுனால ப்ராப்பர் மார்க்கெட் ரொம்ப சாப்பியா போயிட்டு. சார், கிளைமேட் சேஞ்சஸ்னால இப்போ நேச்சுரல் கேஸ்க்கு வந்து ஒரு மூவ்மெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கா சார்? கிளைமேட் சேஞ்சஸ்னால கண்டிப்பா இருக்கு. பட் இட் ஷுட் ஹேப்பன் ஆஃப்டர் மந்த். செப்டம்பர் அக்டோபர்ல வேணா இறங்கலாமே தவிர இப்போதைக்கு அந்த மாதிரி ஏறலாமே தவிர இப்போதைக்கு அதுக்கான சான்சஸ் எதுவுமே கிடையாது. க்ரூட் ஆயில் வந்து இப்போ ரைஸ் ஆக வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு சார்? க்ரூட் ஆயில் ரைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நேற்று மட்டும் வெளியான செய்தி, உக்ரைன் ரஷ்யா டென்ஷன்னால க்ரூட் ஆயில் ரீபவுண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. பட் அது இன்னைக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், நாளைக்குலாம் அதை நம்ப வேண்டாம். சார், எப்போதுமே பேஸ் மெட்டல்ஸ் அண்ட் பிரஷியஸ் மெட்டல்ஸ் வந்து இப்போ கோல்டு வந்து ஏறும்போது சில்வரும் ஏறும், அது ஒரு சாத்தியமான கூறுக தான். அதே மாதிரி பேஸ் மெட்டல்ஸ்ல வந்து ஒரு சில மெட்டல்ஸ் வந்து ஏறும்போது அதே மாதிரி மற்ற மெட்டல்ஸ் வந்து இறங்கும் போது அது சாத்தியமான ஒன்றா சார்? எப்பவுமே இது நடக்கும் ஒன்றா சார்? இல்ல கோல்டு அண்ட் சில்வர் எப்பவுமே கோல்டு சில்வரை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து தட் இஸ் கோல்டு ப்ரீஷியஸ் மெட்டல் எடுத்தா கோல்டு, சில்வர், பலாடியம், பிளாட்டினம்லாம் சொல்லலாம். ஆனா அதுல கோல்டு சில்வர் மட்டும் தான் அதிகமா ட்ரேட் ஆகுது. கோல்டு ஏறினால் அடுத்த ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டல் சில்வர் தான் ட்ரீட் பண்றாங்க. அதனால கோல்டோட மூவ்மெண்ட்ல சில்வர் வந்து ஒரு 70% அதே மூவ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லலாம். ஆனால் இங்க எடுத்துட்டோம், பேஸ் மெட்டல்ஸ்ல எடுத்துட்டோம்னா காப்பர், ஜிங்க் வேணா ஓரளவுக்கு ரிலேட்டடே தவிர லெட், அலுமினியம், நிக்கல்லாம் வந்து இதெல்லாம் ஒன்னும் ரிலேட்டட்லாம் கிடையாது. பட் ப்ரொடக்ஷன் பேஸ்ல பார்த்தா மட்டும் காப்பர், ஜிங்க் ரிலேட்டட். ஏன்னா ரெண்டும் வந்து ஒரே மைண்ட்ல இருந்து இருக்கிறதுனால. க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸும் ரிலேட்டட். ஏன்னா க்ரூட் ஆயிலோட அங்கிருந்து வெளியாகக்கூடிய கசிவு இயற்கை கேஸ் தான் வந்து நேச்சுரல் கேஸா எடுக்கிறாங்க, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. சோ அதனால பேஸ் மெட்டல்ஸை பொறுத்தவரையில ஓவரால் டிமாண்ட் இருந்தா வேணா எல்லாம் ஒன்னா பிஹேவ் ஆகும். எக்கானமி பூம் ஆகுது, வேர்ல்ட் எக்கானமி இஸ் டூயிங் பெட்டர்னா எல்லாம் ஒரே மாதிரி பிஹேவ் ஆகும். வேர்ல்ட் எக்கானமி சரியில்லைனா இட் வில் ஃபால். சோ இதுதான் மேஜர். தொடர்ந்து பேசலாம் சார். பாண்டிச்சேரியில இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சித்ரா. வணக்கம் மேடம், சார் கிட்ட பேசணும். பேசுங்க சித்ரா. சார், நான் கேட் வந்து சார் கிளைண்ட் சார். சொல்லுங்க. வணக்கம் சார். லெவல்ஸை மட்டுமே பார்த்து நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் சார். க்ரூட் ஆயில் மட்டும் தான் சார் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 3 நாளா சார் நீங்க சொன்ன 7 பாயிண்ட் வெளியேற்றேன் சார். நேற்று பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் 30 பாயிண்ட் போயிடுச்சுங்க சார். எப்படி சார் இதை நான் என்ன சார் பண்றது? இல்ல நீங்க எவ்வளவு நாளா நீங்க க்ரூட் ஆயில்ல ட்ரேட் பண்ணிருக்கீங்க?
சார் நான் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். பட் வந்து ட்ரேட் பண்றது ஒரு 3 நாளா பண்ணிட்டு இருக்கேன். முந்தானத்து பாத்தீங்கன்னா 8 பாயிண்ட்ல வரல, 7 பாயிண்ட் தான் வந்தது. அதே மாதிரி நான் வந்துட்டேன். அந்த டார்கெட் கூட வரல, 8 பாயிண்ட் வரல, 7 பாயிண்ட்லயே வந்துட்டேன். நீங்க எல்லாம் எப்பவுமே சொல்லுங்க 8 பாயிண்ட், அதே தான் சார் என்னோட மைண்ட் செட். கூட நம்ம லெவல்ஸ் படி ஆர்டர் போடுவேன். எப்பவுமே லெவல்ஸ் மட்டும் பார்த்து ஆர்டர் போடுவேன். 8 பாயிண்ட்ஸ் வெளியாயிடுறேன். அதான். பட் வந்து நேத்து இப்படி வந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து 8 பாயிண்ட்ஸ் தான் வருது. ஒரு நாள் 8 ஒரு நாள் 8 வந்துருச்சு. பட் வந்து ஸ்டாப் லாஸ் நேத்து ஹிட் ஆச்சு. 3 நாள் தான் ஆகுது இல்லைங்களா? இல்ல 3 நாள் தான் ஆகுது அது ட்ரேடிங். ஆமா சார் 3 நாள் தான் ட்ரேடிங் ஆரம்பிச்சு. அதாவது தொடர்ந்து என்ன சொல்லுவேன்னா பட் நானா பண்ணிட்டு இருந்தேன் சும்மா. அப்புறம் நீங்க சொன்னதால நம்ம வந்து செல் சைடுல உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு, பை சைடுல ப்ராஃபிட் வந்துச்சு, எடுத்தீங்களா? அதே சார் அதுவும் வந்து அந்த உடனே பை போட்டேன் சார். ஆனா 91 தான் சார் பை கிடைச்சது. அது 5 பாயிண்ட்ஸ் தான் கிடைச்சது. அதாவது நான் இல்லையா 7 பாயிண்ட்ஸ் 8 பாயிண்ட்ஸ் ஈஸியா கிடைச்சது கூட இல்ல. அதான் சார் 7 பாயிண்ட்ஸ் தான் கிடைச்சது. 7 பாயிண்ட்ஸ் நான் போட்டிருந்தேன். பட் வந்து பை ட்ரிகர் உடனே பை போட்டதுனால 2 பாயிண்ட் தள்ளி தான் 2 பையா போட்டேன். 2 பாயிண்ட் தள்ளி தான் எனக்கு பையே கிடைச்சது. அதனால ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 5 பாயிண்ட்ஸ் தான் ப்ராஃபிட்டே வந்தது நம்மளோட லெவல்ஸ் படி. இப்போ சின்ன கணக்கு எடுத்தோம்னா 3 நாள் நீங்க 8 பாயிண்ட் புக் பண்ணிருந்தீங்க, 24 பாயிண்ட் ஆச்சு. நேத்து ஒரு 5 பாயிண்ட், மொத்தமா 29-30 பாயிண்ட் எடுத்திருக்கீங்க. நேத்து ஸ்டாப் லாஸ் 30 பாயிண்ட் விட்டுருக்கேன்னு சொல்ல, 28 பாயிண்ட் ஆக்சுவலா ஸ்டாப் லாஸ் விட்டுருக்கேன்னு சொல்ல வரீங்க. ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா தொடர்ந்து ஒரு மாதம், அதாவது 30 நாள் 20 நாள் 22 நாள் ட்ரேடிங் டேஸ் இருக்கும். அந்த 22 நாளும் நீங்க இந்த லெவல்ஸ பார்த்து நீங்க ட்ரேட் பண்ணினால் பெரிய அளவுல நஷ்டமாகாது. ஒண்ணு. ரெண்டாவது, க்ரூட் ஆயிலுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வெறும் 30,000-35,000. அதுக்கு உங்களுக்கு தேவையான ரிட்டர்ன் என்னன்னு எடுத்து பாத்தீங்க அப்படின்னா 3,000-3,500 தான் ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு தேவை. அந்த ரிட்டர்னை இது முதல் 3 நாளே உங்களுக்கு கிட்டத்தட்ட 2,500 ரூபாய் கொடுத்துருக்கணும். நீங்க கவனிக்கணும். நேற்று ஒரு நாள் விட்டதுலயும் பை சேல் சைடு விட்டதுலயும் பை சைடு லாபமா எடுத்திருக்கீங்க. தொடர்ந்து பண்ணீங்க அப்படின்னா 4 நாள் ட்ரேட் பண்ணி ஒரு நாள் தான் நஷ்டம். என்ன பொறுத்தவரை கூட பொறுத்தவரை 10 நாள்ல வந்து ஒரு நாள் இல்ல 2 நாள் வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிறது சகஜம். அதே மாதிரி அந்த 2 நாள் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பா ட்ரிகர் பண்ணுங்க, விட்டுட்டு வேடிக்கை பார்க்காதீங்க. ஆனால் பை சைடும் என்ட்ரி, செல் சைடும் என்ட்ரி எப்பப்பெல்லாம் கிடைக்குதோ எல்லா என்ட்ரியும் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேருது. இப்ப நேற்று வந்து செல் சைடுல நஷ்டமாச்சு, பை சைடு லாபம் எடுத்தீங்க. அடுத்த ஒரு நாள்ல பை சைடும் லாபம் கிடைக்கலாம், செல் சைடும் லாபம் கிடைக்கலாம். அந்த மாதிரி வரலாம் சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த ஸ்டாப் லாஸுக்கு அது சரியாயிடும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் கூட 30,000 கூட நீங்க 50,000 வச்சு பண்ணா கூட, நான் சொல்ற மாதிரி எக்ஸ்ட்ரா மார்ஜின் வச்சு பண்ணா கூட 5,000 அப்படிங்கிறது மிக மிக சுலபமா இதுல முடியும். ஒன்று. இரண்டாவது, இதெல்லாம் இல்லாம இன்னைக்கு செஞ்சிருந்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில்ல நேற்று காலைல செல் போயிட்டு ஸ்டாப் லாஸ் வைக்காம மார்க்கெட் பெரிய அளவுல கிட்டத்தட்ட 60 பாயிண்ட்ஸ் ஏறி முடிஞ்சுன்னா 6,000 ரூபாய் நஷ்டமா இருக்கும். இது மட்டும் இல்லாமல் கடந்த 3 நாளும் அது நீங்க லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருந்திருக்கும். சோ லெவல்ஸை பார்த்து பண்ணும்போது லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப லிமிட்டட். அது இல்லாம பண்ணீங்கன்னா பெரிய அளவு லாஸ் ஆவீங்க. ப்ராஃபிட் வர்றத வந்து நீங்க அக்யூமுலேட் பண்ணிட்டே வரணும். 4 நாள் ட்ரையல் பண்ண நல்ல விஷயம் தான். தொடர்ந்து 22 நாளும் ட்ரையல் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வரும். நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். கோவையில இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் மணிகண்டன். வணக்கங்க குரு சார். பேசுங்க மணிகண்டன் சார். வணக்கங்க சார். வணக்கம் சார். இப்ப இந்த மார்க்கெட் பாத்தீங்கன்னா கால்ஸ் குடுக்கறன்னு நிறைய பேர் வந்திருக்காங்க சார். இப்ப என்ன புது ட்ரெண்ட்னா இந்த சார்ட் குடுக்கறன்னு நிறைய பேர் வர்றாங்க. இந்த சார்ட்னா என்னங்க, அதுல என்ன மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்றாங்க? ஏன்னா சில ட்ரேடர்ஸ் என்னன்னா கடவுளே இது குடுக்கற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. பட் இது நம்ம மாதிரி மனிதர்கள் தான் உருவாக்குறது தானுங்க. அப்ப அந்த என்ன மாதிரி இருக்கிற சார்ட்டை நம்ம இது பண்ணலாம்னு கொஞ்சம். சார்ட்டை பொறுத்தவரையில முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய எல்லாருமே என்னன்னா, சார்ட் அப்படிங்கறது ஒரு சாஃப்ட்வேர், அது தனி. சார்ட்டிங் பண்ண எடுத்த பொறுத்தவரையில நீங்க முக்கியமா கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, என்ன ஃபார்முலா அதுல போட்டிருக்கீங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றீங்க, அந்த ஸ்ட்ராட்டஜியோட பர்ஃபார்மன்ஸை நீங்க கடந்த ஒரு 6 மாத காலம் நீங்க சார்ட்டை ஒரு 2-3 நாள் ட்ரையல் வாங்கினீங்கன்னா குறைஞ்ச ஒரு 6 மாசம் போய் ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். கரெக்டா என்ட்ரிஸ் கரெக்டா எக்ஸிட் கொடுத்துருக்கா, எந்த அளவுக்கு லாபத்தை கொடுத்துருக்கு, எந்த அளவுக்கு நஷ்டத்தை கொடுத்துருக்குன்றத செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு நம்ம இந்த இடத்துல நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல இந்த லாபத்துல நம்ம வெளியே இருப்போமா, இல்ல நம்ம வச்சு இருந்து நம்ம வெயிட் பண்ணி வெளியாகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். முக்கியமான விஷயம் ஸ்ட்ராட்டஜி தான் ஃபர்ஸ்ட். சார்ட் அப்படிங்கறது இந்தியா முழுக்க பல ஆயிரக்கணக்கான பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒண்ணு, அந்த சார்ட் 99% கிராக்டு வெர்ஷன், இல்லீகல் வெர்ஷன் தான் எல்லாருமே கொடுக்குறாங்க. லீகல் வெர்ஷன்ஸ் எங்கேயுமே கிடையாது. லீகல் வெர்ஷன் வந்து சார்ட்டை வாங்கினாலே குறைஞ்சது 50-60 லட்சம் ரூபாய் செலவாகும். சோ அப்படி வாங்குறவங்க அதிகபட்ச காஸ்ட்டுக்கு தான் கொடுப்பாங்க. எப்படின்னா 1 லட்சம் 1.5 லட்சம் கொடுப்பாங்க. அந்த சார்ட்ல நிறைய இண்டிகேட்டர்ஸ், நிறைய டூல்ஸ் எல்லாம் இருக்கும். ப்ராப்பரா வந்து நீங்க
ரிவ்யூ பண்ணியே பார்க்கலாம். ஒரு 6 மந்த்ஸ்க்கு எப்படி இருக்கு, 3 மந்த்ஸ்க்கு எப்படி இருக்கு, 1 இயர்க்கு எப்படி இருந்தது, என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கு, என்னென்ன ஃபார்முலாஸ் எப்படி செட் ஆகுது. சில லெவல்ஸ் சில இண்டிகேட்டர்ஸ்லாம் அழகா சொல்லிடும். இத்தனாம் தேதி இத்தனை மணிக்குள்ள இந்த லெவல்ஸ் வரும், இந்த ரேட் வரும் அப்படிங்கறதெல்லாம் தெளிவா வச்சுக்கணும். அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரியான ஒரு சார்ட். அந்த மாதிரி கிடைச்சதுன்னா ஃபைன். ஆனா அந்த ஃபார்முலாஸ் முதல்ல மைண்ட் பண்ணும். ரெண்டாவது டேட்டா 100% லைவான்னு பார்க்கணும். 100% லைவ் ரேட்ஸ் வரல அப்படின்னாலும் அது பிரச்சனை தான். அதுக்கு அடுத்து சார்ட் வந்து லீகலா இல்லீகலான்னு பாத்துக்கோங்க. இல்லீகல் சார்ட்ஸ் வாங்கிட்டு நீங்க பெரிய அளவு பணம் கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. பட் கிரேட் வெஞ்சர்ஸை பொறுத்தவரை இது 100% லீகல் சார்ட். இந்த சார்ட் நான் கொடுக்கறது நீங்க கேட்கிற ஸ்ட்ராட்டஜியே நாங்களே வச்சும் கொடுப்போம். அதுக்கு இண்டிகேட்டர்ஸும் பைசெல் ஏரோ மார்க்ஸும் அதுவே கொடுத்துரும். நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார். கோவையில இருந்து நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சேகர். வணக்கம் மேடம். சொல்லுங்க சேகர். குட் மார்னிங் சார். மார்னிங் சொல்லுங்க. ஹலோ. குட் மார்னிங் சார். கோயம்புத்தூர் சேகர் சார். சொல்லுங்க. உங்களோட செமினார் நான் அட்டன் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி லைவ் கிளாஸும் லைவ் ட்ரேடிங் கிளாஸும் அட்டன் பண்ணியிருந்தேன். வெரி குட். அதே மாதிரி சார் இப்போ நீங்க கிரேட் வெஞ்சர்ஸ்ல சார்ட் கொடுக்குறீங்களா சார்? சார்ட் வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா தான் சார்ட் வந்து வரும்னு சொல்றாங்க. இப்ப நான் பேப்பர் ட்ரேடிங் கத்துக்கிறதுக்காக ஒரு 3 மாசம் உங்க சார்ட் வந்து லேர்ன் பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்ல எனக்கு இது அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? இல்லைங்க. அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா 25,000 மட்டும் போட்டா சார்ட் கொடுத்துறாங்க. ஆனா இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் வராது. 50,000 இன்வெஸ்ட் பண்ணா சார்ட்டோட இண்டிகேட்டர்ஸும் சேர்ந்தே வரும். இதை நீங்க வந்து ட்ரையல் பார்க்கணும்னா 3 நாள் நீங்க கேட்டு வாங்கலாமே தவிர 3 மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகபட்ச நேரம். அப்படி உங்களுக்கு அந்த 3 நாள் நீங்க ஃபுல்லா போய் பார்க்கணும். அந்த 3 நாளுக்கு மேல இன்னும் 2-3 நாள் தேவைனாலும் கோவையில் இருக்கக்கூடிய RS புரத்துல எங்களோட மண்டல அலுவலகம் இருக்கு. தாராளமா அங்க போய் தொடர்பு கொண்டு நீங்க ஒரு 2-3 நாள் நீங்க அந்த சார்ட்டையும் நீங்க ஃபுல்லா பார்த்து எப்படி யூஸ் பண்றாங்க, நம்ம எப்படி யூஸ் பண்ண முடியுமா முடியாது. 2-3 நாள் போதும். அதுக்கு 3 மாசம் இருந்து பேப்பர் ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சார்ட்டை பொறுத்தவரை நீங்க பின்னாடி பின்னாடி போயிட்டு ரிவ்யூ பார்த்தாலே தெரியும். கடந்த ஒரு 3-4 மாசத்துல எப்படி போயிருக்குன்னு பார்த்தாலே தெரியும். அதை பார்த்து நீங்க டெசிஷன் எடுக்கலாம். இந்த சார்ட் நம்ம யூஸ் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது. தேங்க்யூ சார். நீங்க இங்க அரங்கத்துக்கு வந்தது கமாடிட்டி வாணிபம் குறித்து பலவிதமான ஏற்றம் இறக்கம் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பா நேரு கேள்விக்கு ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப பொறுமையா பதிலளிச்சீங்க. நன்றி சார். நன்றி. வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாமாக நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.